வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வேலைன்னு ரொம்ப நாள் அலைஞ்சு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கண்டிப்பாக ஏதாவது ஒரு டூர் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தோடனே தான் நாங்கள் இந்த நார்த் இந்தியா டூர் பிளான் பண்ணோம். நார்த் இந்தியா டூர் போகணுங்கிறது என்னோடய சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அக்பரை பற்றி படிச்சிருப்போம், ஹுமாயூனை பற்றி படிச்சிருப்போம், ஜஹாங்கீரை பற்றி படிச்சிருப்போம், அவுரங்கசீப்பை பற்றி படிச்சிருப்போம். ஸோ இவங்கெல்லாம் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. ஸோ அதுக்கான வாய்ப்பு எனக்கு பெருசாக கிடைக்கல. நான் நார்த்துன்னு பார்த்தீங்கன்னா நான் பாம்பே வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஃபேமிலி டூராக பாம்பே வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இப்போ நானும் என் ஒய்ஃபும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேருந்து எங்கேயுமே தனியாக ட்ரிப்பு போனதே கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஊட்டி மட்டும் போயிருக்கோம், அந்த ஃபேமிலியாக போனோம். தனியாக எங்கேயுமே நாங்கள் போனது கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் வச்சுக்கலாம்ப்பா, ஹனிமூன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப் நான் எங்கே பிளான் பண்ணேன் அப்படின்னா மேக் மை ட்ரிப்பில் தான் பிளான் பண்ணேன். மேக் மை ட்ரிப் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆப், சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் சச் அ சேஃப்டி ஆப். சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் ட்ரஸ்ட் மீ, அவங்க வாங்குகிற காசுக்கு தே ஆர் ஒர்த் இட். ஸோ கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் அப்படிங்கிறதான் நாங்கள் போட்ட டூரோட ஒரு நேம். அது எதுக்கு கோல்டன் ட்ரையாங்கிள், அது எது ஏரியா பேருன்னு கேட்டால் அப்படி கிடையாது. டெல்லி, ஆக்ரா அண்ட் ஜெய்ப்பூர். ஸோ இந்த 3 பிளேஸஸையும் நீங்கள் மேப்பில் மார்க் பண்ணிங்கன்னா இட் ரிசம்பிள்ஸ் அ ட்ரையாங்கிள். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அதனால தான் இதை கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னையிலேருந்து நேராக டெல்லி போனோம். ஸோ 1 டே டெல்லி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் டெல்லியிலேருந்து போன பிளேஸ் குதுப் மினார் போனோம். அப்புறம் இந்தியா கேட் போனோம். அப்புறம் வி saw த நியூ பார்லிமெண்ட், ஓல்டு பார்லிமெண்ட். அதெல்லாம் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, அப்படி ஒரு அந்த கோலை பார்த்துடலாம். ஆமாம், பார்த்தோம். அப்புறம் ராஷ்டிரபதி பவன், த பிரசிடெண்ட் ஹவுஸ், அதையும் நாங்கள் பார்த்தோம். இது எல்லாமே ஆன் த கோலை நடக்கக்கூடியது, ஏன்னா ஹைலி செக்யூரிட்டி ஏரியா. அப்புறம் இந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸோட அந்த ஹவுஸ்லாம் பார்த்தோம். த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர்களோட வீடை பார்த்தோம். ஸோ எல்லாமே ஹை ப்ரொஃபைல் ஏரியாஸ். ஸோ அது ஆன் த கோலை தான் பார்க்குறீங்க, நிப்பாட்ட கூட முடியாது டாக்ஸி. ஸோ அடுத்து இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா வி ஸ்டார்டட் ஃப்ரம் டெல்லி அண்ட் வி கேம் டு ஆக்ரா. ஒரு கிட்டத்தட்ட ஆக்ராலேருந்து டெல்லியிலேருந்து ஆக்ரா ஒரு 230 இல்லை 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் எங்கேயும் நிற்காமல் வந்தீங்கன்னா கூட ஒரு 3 hours 3.5 hours சாலிட் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்தோம். ஸோ தே ப்ரொவைடட் மீ அ வெரி குட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி. மேக் மை ட்ரிப்பில் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று எங்களுக்கு கேப் அந்த அண்ணாவும் ஒரு செம்மையாக கைட் பண்ணாங்க. போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வி வென்ட் டு ஆக்ரா. ஸோ நேரு ஆக்ராவில் சிக்கந்தரா ஃபோர்ட், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த அக்பர்ஸ் டாம். அதாவது அக்பர் அவர்களை அவரோட சமாதியை பார்த்தோம். சச் அ கிரேட் ஃபீலிங். அது எங்களுக்கு அந்த அக்பரோட சமாதியை பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலங்கள் எல்லாத்தையும் பற்றி ப்ரீஃபான ஒரு விஷயங்கள் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் செம்ம சன்னாக இருந்ததுனால எங்களால் அந்த 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 ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ வி வர் மூவிங், போகணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தோம். பட் வி ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் இந்த ஏரியா. அதுக்கப்புறம் அங்கே சிக்கந்தரா ஃபோர்ட் முடித்ததுக்கப்புறம் வி கேம் டு ரெட் ஃபோர்ட். ரெட் ஃபோர்ட்னால் டெல்லியில் இருக்கிறதையும் ரெட் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆக்ராலையும் ஒரு ஃபோர்ட் இருக்குது, விச் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஷாஜகான் ஆர் அவுரங்கசீப். 2 பேர் கம்ப்ளீட், அவங்க பீரியடில் கம்ப்ளீட் ஆன ஃபோர்ட். அதுவும் ரெட்டாக தான் இருக்கும், அதையும் ரெட் ஃபோர்ட் தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை ஆக்ரா ஃபோர்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க சொல்லுவாங்க, இது தாண்டா எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போடுறாங்களா, அதுதான் பிளேஸ். ஸோ ஒட்டுமொத்தமான முகல் டைனாசிட்டியும் அந்த ஒரு கோட்டையில் எப்படி வாழ்ந்துருக்கானுங்கிறத கடவுளே, வேறு லெவலாக மனுஷங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சது. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஸ்பேஸில் எப்படி எக்கோலாம் வருது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்களோட கைடு எங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் வெளி மாநிலத்துலேருந்து வர்றீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கூட ஒரு கைடு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கைடுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலேருந்து எல்லாத்தையுமே நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரியும். ஸோ உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு தயவு செஞ்சு கைடு வச்சுக்கோங்க. கைடு இல்லாமல் தயவு செஞ்சு எந்த ஒரு பெரிய பில்டிங், எந்த ஒரு பெரிய இடத்துக்கும் போகாதீங்க. விச் இஸ் லிட்டில் பிட் சேஃப்லெஸ்ன்னு கிடையாது, பட் கைடு இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இஷ்யூனா ஹி வில் சார்ட் இட் அவுட். இப்போ ஆக்ராவில் ஃபேமஸான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி அண்ட் மார்பிள்ஸ் அண்ட் ஸ்டோன்.
இது 3 தான் ஆக்ராவில் ஃபேமஸ். அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்டிகேப்ட் கிடையாது, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சரிங்களா. ஸோ பேம்பூ saree, அப்புறம் பனானா லீஃப் saree, அப்புறம் இந்த தாஜ்மஹால்லாம் வந்து சின்ன மார்பிளில் செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் கூட ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒன்று வாங்கினோம். ஸோ அதெல்லாம் தான் ஃபேமஸ். ஸோ ஆக்ரான்னு சொன்னோன்னே நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சது தாஜ்மஹால் தான். ஸோ தாஜ்மஹால் வந்து நாங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 5:30க்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் தாஜ்மஹால் பார்க்குறதா இருந்தீங்கன்னா எங்களோட கைடு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது early morning தான். ஏன்னா early morning டைமில் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூரியன் ரொம்ப இருக்காது, ஃபேஸ் டல்லாக இருக்காது, நம்ம ஒரு ஈஸியாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய அங்கே தாஜ்மஹாலை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இதுதான் எங்களோட ஒன் பார்ட் ஆஃப் த டூர். பட் மேக் மை ட்ரிப் யூஆர் ரியலி ஆசம். அவங்க கொடுத்துருக்க ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அந்த ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியா, எஸ்பெஷலி எல்லா ஹோட்டலுமே மெயின் ரோட்டில் இருக்குது, எல்லாமே ஒரு மெயினான ஏரியாவில் இருக்குது. ஸோ அது ஒன்று அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் எல்லாமே மினிமம் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஸோ இந்த ஹோட்டல், இந்த ட்ராவல், ஒட்டுமொத்த ட்ராவல் 3 nights and 4 days எல்லாத்துக்கும் சேர்த்து டெல்லி. ஸோ டெல்லியிலேருந்து ஆக்ராவே ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் ஆக்ராவிலேருந்து ஜெய்ப்பூர் அது ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் அகைன் ஜெய்ப்பூர்லேருந்து அவங்க எங்களை நியூ டெல்லி வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க டெல்லி ஏர்போர்ட்டில். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க வித்தவுட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ இது சீசனபிளாக வேரியாக இருக்கிறதுனால என்னால் அமௌண்ட் சொல்ல முடியாது. மேபி நான் புக் பண்ணுறப்ப கம்மியாக இருந்திருக்கலாம், நீங்கள் புக் பண்ணுறப்ப அதிகமாக வரலாம். ஸோ சொல்ல முடியாது. ஸோ எங்களோட ட்ரிப் இது வரைக்கும் தான். வி ஆர் ஹேவிங் எ வெரி குட் டைம். ஸோ நீங்களும் இதான் நார்த் இந்தியா ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கோ வித் மேக் மை ட்ரிப்.